பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தைக்க போகிற ஷார்ட்ஸோடைய ஃபேப்ரிக் இது தான். இது வந்து ஒரு 70 சென்டிமீட்டருக்கு இருக்குது. இது வந்து மெஷர்மெண்ட் ஷார்ட்ஸு. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அளவு ஷார்ட்ஸ் வச்சு எப்படி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் மெஷர்மெண்ட்டு அளந்துக்கிறேன். மெஷர்மெண்ட் பாருங்கள், ஹைட் மார்க் பண்ணுறேன். ஹைட் வந்து கரெக்டாக 20 இன்ச் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போடுறேன். இது என்னக்கா எலாஸ்டிக்காக 3 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மடித்தோம்னாக்கா ஒரு 1.5 இன்ச்சு எலாஸ்டிக் போகும். மிச்சம் இருக்கிற துணி வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிடலாம். ஸோ 3 இன்ச்சுக்கு நம்ம வந்து எலாஸ்டிக் மடிக்கிறதுக்கு துணி வச்சுருக்கேன். ஹைட்டு வந்து மார்க் பண்ணிடலாம். இந்த அளவு ஷார்ட்ஸோடைய கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து முடிச்சிடலாம். ஹைட் 20 இன்ச்சு வந்தது, மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பாட்டம் அடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு கொடுக்குறேன். 1 இன்ச்சில் டபுள் ஃபோல்டு பண்ணி தைக்க போகிறோம். ஸோ 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இன்சியம் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், அடிங்கால் அளவு கீழ் பக்கத்துலேருந்து பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக வச்சு மார்க் பண்ணோம்னாக்கா இந்த ஜாயிண்ட் முடிகிற இடத்துல ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு இந்த கரையிலேருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கீழே காலுடைய பாட்டம் அளவு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு இருக்குது. 10 இன்ச்சுனாக்கா சுற்றளவில் 20 இன்ச்சு வரும். 1 இன்ச்சு கூட்டி 11 இன்ச்சு வைக்கிறேன். ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் 1/2 இன்ச்சு நம்ம கைடு பிடிப்போம் இல்லையா, ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 10 இன்ச்சு வந்துடும். நீங்கள் கட்டிங் பண்ணுற ஷார்ட்ஸு என்ன அளவு இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. நான் வந்து இந்த ஷார்ட்ஸுடைய மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஷார்ட்ஸோட என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த இடம் வந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடம் வந்து அடிங்கால் முடியுது. மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம நார்மலாக சேர்த்தாலே போதும். ரவுண்டு அடிங்கால் சுற்றளவு 12 இருக்குது. 1 இன்ச்சு சேர்த்து 13.5க்கு மார்க் பண்ணிக்கலாம். ஏன் இந்த 1 இன்ச் சேர்த்துக்கிறேன்னாக்கா 2 பக்கம் நம்ம பிடிப்போம் இல்லையா, ஸோ அதுக்காக. ஸோ இங்கே 13.5 வச்சோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் 13.5 வச்சிடலாம். இங்கே அடிகால் சுற்றளவில் என்ன அளவு வச்சோமோ அதே தான் மேலேயும் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டு கட்டிங் பண்ணிடலாம். கட்டிங் பண்ணிக்கலாம். இந்த இடம் 1 இன்ச்சு ஷேப்பு கொடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ பேக் வெட்ட போகிறோம். பேக் வெட்டுறதுக்கு நம்ம வந்து இந்த மேல் பக்கத்தில் ஈவனாக வச்சுருக்கோம். பாருங்கள், 4 பீஸ் ஈவனாக இருக்குது. கீழையும் அதே மாதிரி ஈவனாக வச்சுருக்கோம். இதில் நம்ம எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த பேக் சைடில் 2.5 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துடலாம். இந்த இடம் அடிங்கால் பக்கம் 1.5 இன்ச்சுக்கு கொடுக்குறேன். 1.5 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா துணி வைக்கிறேன். பாருங்கள், டோட்டலாக 1.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா துணி கொடுக்குறோம் ஓவராலாக. இதை வந்து நம்ம ஒன்று சேர்த்துக்கலாம். இந்த இடம் ஷேப் கொடுக்கணும். ஷேப் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடம் நம்ம வந்து 2 இன்ச்சு, இந்த இடம் நம்ம 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா டவுசருக்கு நமக்கு லூஸ் தேவைப்படும். அதனால் பேக்கில் வந்து நான் லூஸ் கொடுத்துருக்கேன். இந்த இடம் வந்து கட் பண்ணிடலாம். பாட்டம் அப்படியே வெட்டிடலாம். நடுவில் ஓப்பன் இருக்குது. ஓப்பன் பிரிச்சிடலாம். 4 பீஸ் வந்துருச்சு. இப்போ இந்த இடம் மட்டும் நம்ம சின்னதாக ஒரு கல்லி கொடுத்துக்கலாம் ஜாயிண்ட்டு.
பாருங்கள், இந்த கார்னரில் ஒரு மார்க் ஒன்று ஸ்ட்ரெயிட் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் மார்க் பண்ணிவிட்டு அடிங்கால் வந்து ஒரு 3 இன்ச்சு வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம் ஷார்ட்ஸுக்கு. இப்போது இந்த 1.5 இன்ச்சு இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் வந்து ஒரு 3 இன்ச்சு வரைக்கும் நம்ம லூஸ் கொடுத்துக்கலாம். இங்கே அது போக போக 1.5 கீழே 1.5 பாட்டம் அடிக்கிற இடத்துலையும் 1.5. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரவுண்டு சேர்க்கணும். இந்த மாதிரி வந்து ரவுண்டு சேர்த்துக்கலாம். இந்த இடம் வந்து கல்லி ஜாயிண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கட்டிங் பண்ணிக்கலாம். பாட்டம் அடிக்கிறதுக்கு அட்காத் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த இடம் வந்து எலாஸ்டிக் மடிக்கிறதுக்கு அட்காத் கொடுத்துக்கலாம். இப்போது சைடில் வந்து நம்ம பாக்கெட் கொடுத்துக்கலாம். பாருங்கள், எலாஸ்டிக் முடிஞ்சு இப்படி வரும். இந்த இடத்துல நம்ம வந்து பாக்கெட் வச்சுக்கலாம். இந்த இடம் ரவுண்டாக வந்து கட் பண்ணி பாக்கெட் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஃபுல்லாக பைப்பிங் கொடுத்து தைச்சோம்னா ஷார்ட்ஸு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க நம்ம குயிக்காக வந்து ஸ்டிச்சிங் பண்ண போயிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்டைல் ஃபிட் டெய்லர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.